ஒலி அலைகள் வந்து நெட்டலைன்னு சொல்கிறோம். மனித காதுகளால் வரக்கூடிய ஒலி அலையின் அதிர்வெண் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. 20 ஹெர்ட்ஸிலிருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரை. உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், மனிதனுடைய காற்றில் காதுகளுடைய கேட்கக்கூடிய திறன் கேட்டால் 20லிருந்து 20,000 ஹெர்ட்ஸு. 20 குறைவாக இருந்தால் அது பேர் குற்றொலின்னு சொல்லிட்டு பேர். வௌவால், எறும்பு, சின்ன சின்ன உயிரிகள் வந்து கண்டுபிடிக்க முடியும். 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக இருந்ததுன்னா அதையும் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மீ ஒலி அலைகள்னு சொல்கிறோம். 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்குது. 20 ஹெர்ட்ஸை விட குறையாக இருந்தால் அது பேர் குற்றொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து கடல் அலைகள் மற்றும் திமிங்கலம் ஏற்படுத்தும் ஒலி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதேமாரி வந்து வௌவால் வந்து இந்த இந்த மீ ஒலி அலைகளை கேட்க முடியும். கொசு, நாய், வௌவால், டால்பின் போன்ற உயிரினங்களால் கேட்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒலி அலைகள் ரெண்டுத்துக்கு வேறுபாடு. ஒலி அலைகள் வந்து நெட்டலை சவுண்டு, வெளிச்சம் வந்து குறுக்கலை. ரைட்டா, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஊடகத்தில் ஒலியினுடைய திசை வேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, திடப்பொருள் எப்படி இருக்குது, திரவம் எப்படி இருக்குது, வாய் இருக்குது, ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் வந்து எவ்வளோ ஒலியினுடைய திசை வேகம் இருக்கும் நம்பர்ஸ் பார்க்கணும். கோல்கொண்டா கோட்டை எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டால் ஹைதராபாத், தெலுங்கானா ஞாபகம். மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டால் புனித பால் கேதீட்ரல் ஆலயம், லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு. மனிதர்களால் கேட்கப்படும் ஒலியானது நமது காதுகளில் எவ்வளோ நேரம் நிலைத்திருக்கும் கேட்டால் 0.1 வினாடி. ஸோ ஒருத்தர் பேசும்போது நமக்கு எவ்வளோ நேரம் அது மைண்டில் ரிட்டென்ஷனாக இருக்குன்னு கேட்டால் 0.1 வினாடி. அடுத்து எதிரொலி வந்து பார்த்திங்கன்னா கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு எவ்வளோன்னு கேட்டால் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 17.2 மீட்டர். 17.2 மீட்டர். இதில் ஒன்றே ஒன்று இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு எவ்வளோ இருக்கணும்னு கேட்டால் 17.2 மீட்டர் இருக்கணும். அடுத்து டாப்ளர் விளைவை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டால் கிறிஸ்டியன் டாப்ளர். டாப்ளர்னு அதிலே கேள்வியிலே இருக்குது டாப்ளர். டாப்ளர் விளைவினோட பயன்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாப்ளர் விளைவு எங்கெல்லாம் பயன்படுதுன்னு கேட்டோம்னா வாகனம் ஒன்றின் வேகத்தை கணக்கிட பயன்படுது. இப்போ பைக்லலாம் வேகமாக போகிறாங்க, காரில் வேகமாக போகிறாங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணால் நம்ம டாப்ளர் விளைவு யூஸ் பண்ண போகலாம், அந்த வண்டி எவ்வளோ வேகத்தில் போகுதுன்னு செக் பண்ணலாம். துணைக்கோள் ஒன்றினோட தொலைவினை கணக்கிடுதல், ரேடார், சோனார். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ரொம்ப முக்கியமானது வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிடுதல் டாப்ளர். அடுத்து ரேடாரின் பயன்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டால் விமானத்தின் வேகத்தை கணக்கிட பயன்படுகிறது. ரேடார் எதுக்குன்னா இங்கே பாரு, நம்ம ரேடார், சோனார் எல்லாம் கொடுத்துக்கிறோம். ரேடார் எதுக்குன்னா விமானத்தில், சோனார் எதுக்கு கப்பலில். ரைட்டா. ஸோ அப்போது டாப்ளர் விளைவில் நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது ரேடார் வந்து விமானத்தை கணக்கு பண்ணுறது, சோனார் வந்து கப்பலில் பயன்படுகிறது சொல்லிட்டு அப்படி. அடுத்து தாயின் கருவளர்ச்சியினை ஆராய அல்ட்ரோசோனோகிராபி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ட்ரோசோனோகிராபி. ஸோ அல்ட்ரோசோனோகிராபி இப்போ கூட நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை அதை போயிட்டு என்ன பண்ணுவாங்க, குழந்தை நல்ல அதனுடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அல்ட்ரோசோனோகிராபி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. அந்த ஒலிகளை வச்சு தெரிஞ்சுப்பாங்க. அல்ட்ரோசோனோகிராபி. அடுத்து கேத்தோட கதிர்கள் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால் ஜே தாம்சன். நேர்மின் கதிரை கண்டுபிடிச்சவர்னா கோல்ட்ஸ்டீன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். எல்லாமே நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் சாட்விக், கதிரினை கண்டுபிடிச்சவர் ஹென்றி பேக்கரோல், இயற்கை கதிரத்துக்கு எடுத்துக்காட்டு யுரேனியம். ஸோ இந்தமாரி கண்டுபிடிப்பாளர்கள் பெயர் ஒரு பக்கம், இது என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பொறுத்துக்கு மாரி கேட்கலாம். இல்லை எது தவறானது அதுமாரிலாம் கேட்கலாம். அடுத்து கதிரியக்கத்தின் அலகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு கியூரி அப்படின்னு ஞாபகம் வரணும். கதிரியக்கத்தினுடைய தொன்மையான அளவுன்னு கேட்டால் கியூரி, பழைய அலகு. செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால் ஐரின். செயற்கை கதிரியக்கம் கண்டுபிடிச்சனா ஐரின். இதுவரைக்கும் எத்தனை கதிரியக்க பொருள் இருக்குன்னா 29. மூணுமே ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. இதுவரை எத்தனை கதிரியக்க பொருள்னா 29. செயற்கை கதிரியக்கம் வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால் ஐரின்னு. கதிரியக்கத்தின் தொன்மையான அலகுனான்னு கேட்டால் கியூரி. ஒரு வினாடி நேரத்தில் 3.7 × 10⁻10 சிதைவுகளை தரும். அடுத்து ரூதர் போர்டு என்ன சொல்கிறேன்னா ஒரு வினாடி நேரத்தில் 10⁻6 தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கதிரியக்கத்தோட அளவுன்னு சொல்கிறாரு. பெக்கோரல் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம பார்த்தது தொன்மையான அலகுன்னா தான் கியூரி ஞாபகம் வரும். கதிரியக்கத்தினுடைய பன்னாட்டு அலகு அதாவது எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டேன்னா பெக்கோரல். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கதிரியக்கத்தினுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டேன்னா பெக்கோரல். தொன்மையான அலகுன்னு கேட்டால் கியூரி அப்படின்னு ஞாபகம். ஒரு ரான்ஜன் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருளானது 2.5 × 10⁻⁴ கூலும் மின்னோட்டத்தை உருவாக்கும் அளவு. ஸோ ரான்ஜன் அதுவும் ஞாபகம் வரும் உனக்கு. கதிரியக்கத்தினுடைய இடப்பெயர்வு விதியை கூறியவர் யாருன்னு கேட்டால் சாடி மற்றும் பஜன் அப்படின்னு ஞாபகம் வரும். அணுக்கரு பிளவினை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டால் ஹாட்டோ ஹான். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அணுக்கரு பிளவினை கண்டறிந்தவர் யார்? ஹாட்டோ ஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்மேன். ஹாட்டோ ஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்மேன் அணுக்கரு பிளவை கண்டுபிடித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அணுகுண்டு செயல்படும் தத்துவம் என்னன்னு கேட்டால் கட்டுப்பாடற்ற தொடர்வினை. அணுகுண்டு செயல்படும் தத்துவம் என்னன்னு கேட்டால் கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆல்பா பீட்டா காமா கதிரினுடைய பண்புகள்.
இது 3 உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரைட்டா. ஸோ கொஷினில் இருக்குது, அதனால் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணுறேன். அடுத்து ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டோட வேல்யூனா 1.602 இன்ட்டு 10⁻⁻9 ஜூல். அணுக்கரு இணைவின் மூலம் வெளியேற்றப்படும் ஆற்றல்னா 3.84 இன்ட்டு 10⁻12 ஜூல். நிறை ஆற்றல் சமன்பாட்டினை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டால் ஐன்ஸ்டீன். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான். அடுத்து இரண்டாவது உலகப் போரின் போது ஹிரோஷிமா வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் வந்து லிட்டில் பாய். யுரேனியத்தை உள்ளமாக கொண்ட துப்பாக்கி ஒத்த அணுகுண்டாம். இதனைத் தொடர்ந்து நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டு ஃபேட்மேன் அழைக்கப்படுது. இது வெடிக்கப்பட்ட அணுகுண்டு புளுட்டோனியத்தை உள்ள அடக்கமாக கொண்டது. சரி, இதில் ரெண்டுத்துலேயுமே என்ன கதிரியக்க பொருள் மட்டும் ஞாபகம் வச்சோம். ஹிரோஷிமாவில் யுரேனியம், நாகசாகியில் வந்து புளுட்டோனியம். அங்கே யுரேனியம், இங்கே புளுட்டோனியம் சொல்லிட்டு ஞாபகம் வச்சு, அங்கே யுரேனியம், இங்கே புளுட்டோனியம் சொல்லிட்டு. அடுத்து எவ்வளவு வெப்பநிலையில் அணுக்கரு இணைவு நடைபெறுனா 10⁻7Kலேருந்து 10⁻9K வந்து நடைபெறுகிறது. ஹைட்ரஜன் குண்டோட தத்துவம் என்னன்னா அணுக்கரு இணைவு தத்துவம், ஞாபகம் இருக்கும். அடுத்து வேளாண்மை துறையில் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கதிரியக்க ஐசோடோப்புகளோட பயன்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஞாபகம். வேளாண்மை துறையில் என்ன பயன்படுதுன்னா பாஸ்பரஸ் 32. வேளாண்மை துறையில் இதயத்தை சீராக வைக்க உதவும் ஐசோடோப்புனா சோடியம் 24. இரத்த சோகையை குணப்படுத்த பயன்படுதுன்னா இரும்பு 59. முன்கழுத்து கழலை குணப்படுத்துவதுன்னு கேட்டால் அயோடின் 131. அயோடின் 131. தோல் நோய்க்கு பாஸ்பரஸ் 32. தோல் நோய் ஏற்கனவே வேளாண்மை துறை பார்த்தோம். தோல் நோய். தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுதுன்னா கோபால்ட் 60, தங்கம் 198. கோபால்ட் 60, தங்கம் 198. வானூர்திகளில் எடுத்துச் செல்லப்படும் சுமைகள் வெடிபொருள் உள்ளனவா என்பதை கண்டறியும் ஐசோடோப்பு கலிபோர்னியம் 252 CF. ஸோ வானூர்திகள்னால் ஃப்ளைட்டில் விமானத்தில் போகும்போது நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறாங்களே, ஸ்கேன் பண்ணுறாங்களே, அதில் வந்து நீங்கள் ஏதாவது வெடிபொருள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த கலிபோர்னியம் 252 CFஐ பார்க்கலாம். ஸோ இது ஏற்கனவே நீங்கள் படிக்கிற கொஷின்லேயே இருக்குது, அதை ஒரு முறை நல்லா ரீகேப் பண்ணிங்க. அதை தொழிற்சாலையில் புகையுணரும் கருவியாக பயன்படுதுன்னு கேட்டால் அமர்சியம் 241. தொழிற்சாலையில் புகையுணர்வு கருவி. திடீர்னு ஒரு இடத்துல புகை வந்துச்சுன்னா தாரணா ஃபயர் அலாரம் அடிச்சிடும். அதில் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த அமர்சியம் 241 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மிக அபாயகரமான இரத்த புற்றுநோய் ஏற்படுத்தும் கதிரியக்க அளவுனா 100 ரான்ஜன். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கே தெரியும் ரான்ஜன் இருந்ததுன்னா கதிரியக்கத்தினுடைய அளவு நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு வாரத்துக்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா 100 மில்லி ரான்ஜன் தான் இருக்கணும். ஒரு வாரத்துக்கு அந்த லேபில் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தோன்னா 100 மில்லி ரான்ஜன் தான் இருக்கணும். ஒரு ஆண்டின் கதிரியக்க பாதுகாப்பினுடைய அளவு என்னன்னு கேட்டால் 20 மில்லி சிவட் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். ஸோ இது மூணுமே கண்டிப்பாக தெரியணும். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவை கண்டறிய பயன்படுதுன்னா டோசிமீட்டர். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவை கண்டறிய பயன்படுதுன்னா டோசிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இறப்பை ஏற்படுத்தும் கதிர்வீச்சின் அளவு என்ன? 600 ரான்ஜன். ஸோ இந்த ரேடியேஷன் போனால் இறந்துருவாங்க அப்படின்னா 600 ரான்ஜன். அபாயகரமான கதிரியக்கங்களை பாதுகாக்கும் உடை எதனாலானது? இந்தமாரி லேபில் யூஸ் பண்ணுறது எந்த ட்ரெஸ் போடணும்னா காரியத்தான எல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். முதல் அணுக்கரு உலை 1942 அமைக்கப்பட்டது. எங்கன்னா சிகாகோ நகரில், அமெரிக்காவில். பொதுவான தனிப்பானாக அணுக்குரலை பயன்படுத்தினா கிராஃபைட் மற்றும் கனநீர். தனிப்பான் அப்படின்னா ஞாபகம் வரணும் உங்களுக்கு, அந்த நியூட்ரானுடைய வேகத்தை குறைக்கக்கூடியது. அப்படி எதுன்னு கேட்டோன்னா இந்த நம்ம கிராஃபைட்டு கனநீர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கட்டுப்படுத்தும் கழிவுகளாக அணுக்கரு உலைகள் பயன்படுத்தினா போரான் மற்றும் கேட்மியம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவில் தற்போது எத்தனை அணுக்கரு உலைகள்னு கேட்டால் 22 அணுக்கரு உலைகள். லாஸ்ட் டைம் கூட ஒரு சில கொஸ்டின் கேட்டால் ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது? அப்சரா. எக்ஸாமில் கூட கேட்டால் அதை அப்படின்னு சொல்லிட்டு அப்சரான்னு ஞாபகம். காமினி அணுக்கரு உலை எங்கே இருக்குதுன்னு கேட்டோன்னா கல்பாக்கத்தில் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் கல்பாக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரணும்.